வடகிழக்கு மாநிலங்களில் மிகவும் அதிகமாக சம்பளம் பெறும் இசைக்கலைஞராக அறியப்பட்ட ஜூபின் கார்க் உயிரிழந்தது அவர் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து அசாம் மாநிலத்துக்கு கொண்டு வரப்பட்ட அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அசாம் மொழியில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் பாடகர் ஜூபின் கார்க். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அசாம், வங்கம், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் பாடல்களை பாடியுள்ள இவர் இசையமைப்பாளராகவும் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் ஷாருக் கான் நடிப்பில் இந்தியில் வெளியான தில்சே திரைப்படத்தில் போக்கி போக்கி பிடேக்கி பாடலை பாடி ரசிகர்களின் நெஞ்சங்களை கவர்ந்த இவர் தமிழில் கலக்கல் படத்தில் வரும் இஞ்சி இடுப்பழக பாடல் ரீமிக்ஸையும் பாடியுள்ளார். இந்த நிலையில் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் வடகிழக்கு இந்திய இசை திருவிழாவில் ஜூபின் கார்க் பங்கேற்க சென்றிருந்தார். நேற்றும் இன்றும் அவரது இசை நிகழ்ச்சி நடைபெற இருந்த நிலையில் ஸ்கூபா டைவிங் சென்றபோது விபத்தில் சிக்கினார். ஆழ்கடல் நீச்சலில் ஈடுபட்டிருந்தபோது மயங்கி விழுந்த அவரை மீட்டு அவசர முதலுதவி செய்து சிங்கப்பூர் பொது மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஜூபின் கார்க் மருத்துவமனையில் உயிரிழந்தார். 52 வயதில் காலமான பாடகர் ஜூபின் கார்க் மறைவுக்கு பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட அரசியல் பிரபலங்கள் மற்றும் ஏ.ஆர். ரஹ்மான் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்தனர். ஜூபின் கார்க் உயிரிழந்து 2 நாட்களுக்கு பிறகு சிங்கப்பூரிலிருந்து அசாம் மாநிலம் கவுஹாத்தி விமான நிலையத்துக்கு அவரது உடல் கொண்டுவரப்பட்டது. அங்கிருந்து அவரது இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட ஜூபின் கார்க் உடலுக்கு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு பாடல் பாடி இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து கவுஹாத்தியின் சாருசஜாய் மைதானத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பாடகர் ஜூபின் கார்க் உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரசிகர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு அவரது உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.